ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் டு சைகிதாஸ் ரெசிபி. அசோகா அல்வா செய்கிறதுக்கு பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 250 கிராமும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 1.5 கப்பு சுகர் அப்படின்ற ரேஷியோவில் போட்டுக்கலாம். 100 கிராம் நெய் தேவைப்படும். நம்ம கலர் பொடி ரெட் கலர் எடுத்து வச்சுருக்கேன். கோதுமை மாவு 2 ஸ்பூனு, ஏலக்காய் பொடி 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். நம்ம பாசிப்பருப்பை லைட்டாக வறுத்துருவோம். குக்கரில் அப்படியே வேக வைக்க போகிறோம். அதனால் அதிலேயே லைட்டாக வறுத்துட்டு அலம்பிட்டு வேக வச்சுப்போம். நெய்யெல்லாம் ஊற்ற தேவையில்லை, சும்மா லைட்டாக வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தா போதும், அதோட வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம நிப்பாட்டிடலாம். மிதமான தீயில் வச்சு நம்ம இதை வறுக்கணும். இப்போ இதை அலம்பிட்டு இதை நம்ம கழுவியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு ஒரு 4 விசில் நல்லா குழைவாக வேகணும். வேகிற அளவுக்கு நம்ம 3லேருந்து 4 விசில் நம்ம வேக வச்சுக்குவோம். 4 விசில் வந்துருச்சு, வெயிட் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம அதை ஓப்பன் பண்ணிவிடுவோம். நல்லா இந்த மாதிரி வேகணும். இதை நல்லா மசிச்சுப்போம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம மசிச்சுக்கணும். இப்போ அல்வாவை நம்ம செஞ்சுருவோம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துருவோம். முந்திரி பருப்பை சேர்த்தாச்சு. இதை நம்ம நல்லா வறுத்துட்டு நம்ம இதை வேறு இதில் மாற்றி முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கிட்டோம். அதோட இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டு கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா போட்டுக்கணும். குறைந்த தீயில் வச்சுட்டு இதை நம்ம வறுக்கணும். தீஞ்சிடாமல் பார்த்து நம்ம இதை நல்லா அந்த நெய்யிலேயே ரோஸ்ட் பண்ணணும். இது ஒரு பைண்டிங்காக தான், நல்ல டெக்ஸ்சர் இருக்கும் இந்த அல்வாவுக்கு. அதனால் இந்த அளவுக்கு ஆன பிறகு ஆனால் ஸ்லோ தீயிலேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இது கருகிடாமல் இருக்கணும். இப்போ நம்ம அந்த பாசிப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, இந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துருவோம். நம்ம அதை சேர்த்துட்டோம். இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஸ்லோ தீயிலே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். முந்திரி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துருவோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏலக்காய் பொடி சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் அந்த கலர் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, ரெட் கலரு, அதை நல்லா தண்ணியில் விட்டு கலக்கிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் சேர்த்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும், கை விடாமல். சுகர்லேருந்து நமக்கு தண்ணி விடும், இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் நல்லா நம்ம கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா கிளறிக்கணும். நமக்கு ஒட்டாமல் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடுவோம். மாதிரி நமக்கு ஒட்டாமல், சட்டியிலேயே இப்படி ஒட்டாமல் உருண்டு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்திடலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.